ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்திரஜித்தினுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு ராம லக்ஷ்மணா மூர்ச்சியாகி விழுந்துடுறாங்க. ரத்தத்தில் மூழ்கி மூச்சு விடவே திணறின்னு இருக்காங்க அந்த ரெண்டு சகோதரர்களும். அப்போது இவாளை கூர்ந்து கவனிச்சுட்டு தன்னை மறைச்சுண்டா இந்திரஜித் உறக்க குரலில் சொல்கிறார், கரதூஷனால் வதம் செஞ்ச இந்த ரெண்டு பேரும் என்னால் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. என்னுடைய அம்புகளில் இவாளை விடுவிக்கிறதுன்றது தேவர்களால் கூட முடியாது, ராட்சசர்களாலேயும் முடியாது, ரிஷிகளாலேயும் முடியாது. எங்களையெல்லாம் பீடிச்சிருக்க நோயின் தகழ்ந்த இவாளை என்னுடைய தந்தையினுடைய துன்பத்தின் காரணமாக அவர் தவிக்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறதுனால, ரொம்ப லங்கையே அவதிக்கு உள்ளாக இருக்கிறதுனால நான் இவாளை வீழ்த்திட்டேன். இப்போது அவளும் தொலைஞ்சாச்சு. ஒரு நொடியில் கலையிற மேகங்கள் போல் ராமலக்ஷ்மணனுடைய வீர பிரதாபங்களும் வானர கூட்டத்தினுடைய பெருமையும் அழிஞ்சாயிடுதுன்னு சொல்கிறார் இந்திரஜித். அப்போ வானர தலைவர்களை பார்த்தும் பல அம்புகளை ஏவரார் இந்திரஜித். நீலன், மைந்தன், துவித்தன், ஜாம்பவான், ஹனுமான், கவாக்ஷன், ஸ்ரவன், அங்கதன் இவா பலரும் அவளால் தாக்கப்பட்டு ரொம்ப அவதிக்குள்ளாராங்க. ராமலக்ஷ்மணால் வீழ்த்தின இந்திரஜித்தின் சாதனையை பார்த்து அரக்கர்கள் ரொம்ப வியப்படைகிறாங்க, மகிழ்கிறாங்க. இதுக்குள்ளே மூச்சு விட முடியாத நிலையை அடைஞ்சவாளா தரையில் விழுந்து கிடந்த அந்த சகோதரர்களை பார்த்து இந்திரஜித்துக்கும் அரக்கர்களும் அவள் இறந்துட்டான்ற முடிவுக்கு வராங்க. ராமலக்ஷ்மணன் நிலையை பார்த்து சுக்ரீவனும் ரொம்ப பயந்துடுறார். அப்போ விபீஷணன் சொல்கிறார், சுக்ரீவா, அஜத்தை விட்டுடு, கண்ணீரை தொடச்சிக்கோ. யுத்தம்ன்றது இந்த வகையானது தான், வெற்றின்றது அதில் நிச்சயம் இல்லை. நம்முடைய அதிர்ஷ்டம் கரைஞ்சிட போயிடல அப்படின்னாக்கா இந்த ரெண்டு சகோதரர்களும் இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை வை. தங்களை உண்மையில நிலைநிறுத்தி தெய்வ நம்பிக்கையோடு திகழறவா மரண பயத்தை ஆட்கொண்டு கொண்டு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் நீரெல்லாம் தெளிக்கிறார் விபீஷணன். சில புனிதமான மந்திரங்களை ஓதி அந்த நீரை கொண்டு சுக்ரீவன் முகத்தை கழுவுறார். பின்னர் மனத்தளர்ச்சிக்கு ஆளான தருணம் இது இல்லை. வானரர்களின் அரசனே, அளவுக்கு மிஞ்சின உணர்ச்சி கொந்தளிப்பு அழிவுக்கு தான் வழிவகுக்கும். இந்த ரெண்டு சகோதரர்களும் இப்போ நிலையிலிருந்து விடுபட்டு மீண்டும் நமக்கு தலைமை தாங்கிற போகிற நடத்த தான் போகிறாங்க. ராமரின் முகத்தை பாரு, அது ஒளி மங்கிடல, அதுலேருந்தே அவர் உயிர் இழக்கலைன்றது தெரியறது. தன்னம்பிக்கையை விட்டுடாத, வானர கூட்டத்துக்கும் ஊக்கத்தை கொடுன்னு சுக்ரீவனை பார்த்து விபீஷணன் சொல்கிறார். இப்படியெல்லாம் அரக்கர் கூட்டம் பின்தொடர இந்திரஜித் ராவணனை போய் அடைகிறார். ராமலக்ஷ்மணா கொல்லப்பட்டா எடுத்து அப்படின்னு செய்தியை தெரிவிக்கிறார். அப்போ ராவணன் தன்னுடைய இருக்கையிலேருந்து குதிச்சு எழுந்துக்கிறார். இந்திரஜித்தை மனமாற தழுவிக்கிறார். அவனை உச்சி முகந்து கொண்டாடுறார். ரொம்ப உவகையோட ராமலக்ஷ்மணனுடைய வீழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இந்திரஜித்தும் தன்னுடைய அந்த பாம்புகள் உருவம் கொண்ட அந்த அம்புகளால் அந்த ரெண்டு சகோதரர்களும் செயல் இழந்து வீழ்ந்த விவரங்களை முழுசாக சொல்கிறார். ராவணன் மனசில் இருந்த கவலை நீங்கிறது, ராமர்னால் ஏற்பட்ட துன்பம் அவனை விட்டு ஒழிஞ்சுதுன்னு சந்தோஷப்படுறார். அப்போ தன்னுடைய மகன் இந்திரஜித்தை பாராட்டி கொண்டாடுறார் ராவணன். அப்போது ராவணன் முன்னிலையை விட்டு இந்திரஜித் நகர்ந்த பிறகு அந்த அரக்க மன்னன் ரொம்ப ஊகையில திளைச்சவராக ராவணன் சீதையை காத்து நின்று அரக்கிகளை அழிச்சுண்டு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கிறார். அப்போ திருஜடையும் பல அரக்கிகளும் அவளுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் முன்னே வந்து நிற்கிறாங்க. அப்போ அவளை பார்த்து ராமலக்ஷ்மணனும் இந்திரஜித்தால் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தியை சீதைக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார் ராவணன். அப்போது எவனுடைய ஆதரவு தனக்கு இருக்குன்ற கர்வத்தில் சீதை எனக்கு கீழ்ப்படைய மறுத்தாளோ அந்த ராமனும் லக்ஷ்மணனும் யுத்தத்தில் இந்திரஜித்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. புஷ்ப விமானத்தில் சீதையை அமர செய்து அவளை அழிச்சுட்டு போய் யுத்த காலத்தில் விழுந்து கிடக்கிற அந்த ரெண்டு இளவரசர்களையும் அவளுக்கு போய் காட்டுங்க. நம்பிக்கையெல்லாம் இழந்தவளா அந்த சீதை அதுக்கு பிறகு என்னை சார்ந்து நிற்கட்டும். மரணத்தை அடைஞ்சுட்ட அந்த ராமனையும் யுத்த காலத்தில் உயிரை விட்ட லக்ஷ்மணனையும் பார்த்த பிறகு வேறு வழி இல்லாதவளா சீதை அவளாவே என்னை நாடி வருவா அப்படின்னு சொல்கிறார் ராவணன். இப்படி ராவணனுடைய உத்தரவு ஏற்றுண்டு அந்த அரக்கிகள் புஷ்பக விமானத்தை எடுத்துன்னு போய் அசோகவனத்தை அடைஞ்சு ஏற்கனவே ராமன் கொல்லப்பட்ட செய்தியை அடைஞ்சு வருத்தத்தில் இருந்த சீதையை திருஜடையோட அந்த விமானத்தில் ஏற்றுறாங்க. அப்போது விமானம் பறந்துன்னு போகிறது. வானர கூட்டங்கள் ரொம்ப பெருமளவில் அழிக்கப்பட்டு தரையில் விழுந்து கிடக்கிறத சீதை பார்க்குறாங்க. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.